ஒரு டவுனையே பல வருஷமா பயத்துல இருக்க வச்ச ஒரு பேர் தெரியாத நபர்கிட்ட இருந்து வந்த லெட்டர். இது ஹாலிவுட் மூவி இல்லைங்க, அமெரிக்கால உண்மையாவே நடந்த சம்பவம். 1976ல அமெரிக்காவோட சர்க்கிள் வேலி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு திடீர்னு ஒரு பேர் தெரியாத நபர்கிட்ட இருந்து லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த லெட்டர்ஸ்ல அவங்களோட பர்சனல் சீக்ரெட்ஸ், அஃபேர்ஸ், டெய்லி அவங்க என்ன பண்ணுவாங்க உட்பட எல்லா டீட்டெயில்ஸுமே இருந்துச்சாம். இந்த லெட்டர்ஸை படிச்ச மக்கள் அதை எழுதுற ஆளு நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்ம பக்கத்துல இருக்க ஒருத்தரை தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள்ல அந்த மிஸ்டீரியஸா லெட்டர் எழுதுறவன் ஸ்கூல் பஸ் டிரைவரான மேரியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதனால மேரியோட ஹஸ்பண்ட் ரான் இந்த மிஸ்டரிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வெளியே போறாரு. அப்படியே அவர் வெளியே போய் கொஞ்ச நேரத்திலேயே கார் கிராஷ் ஆகி அவரு அங்கேயே இறந்துடுறாரு. ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல அவரு குடிச்சிருந்தாரு அப்படின்னும் ஆக்சிடென்ட்டுக்கு அதுதான் காரணம் அப்படின்னும் சொன்னாங்க. இதுக்கப்புறமா ஒரு நாள் மேரி ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டு போகும்போது ஒரு டிஃப்ரெண்டான சைன் போர்டை பாக்குறாங்க. அதை செக் பண்ண போன அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த சைன் போர்டுக்கு பின்னாடி ஒரு கன்னை ட்ராப்பா செட் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ யாராச்சும் தெரியாம அந்த சைன் போர்டை மூவ் பண்ணாலோ அல்ல அது பக்கத்துல போனாலோ அந்த கன்னை ட்ரிகர் ஆகி பக்கத்துல வரவங்களை ஷூட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல போலீஸ் பால் அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்றாங்க. இவர் யார் அப்படின்னா இறந்து போன ரானோட பிரதர் இன் லா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. போலீஸ் பாலை அரெஸ்ட் பண்ண அப்புறமாவும் அந்த டவுன்ல அதே லெட்டர்ஸ் திருப்பி வந்துட்டே தான் இருந்திருக்கு. அப்போ உண்மையா அந்த லெட்டர்ஸை யார் எழுதுனா, ஒருத்தரா இல்ல ஒரு குரூப்பா? இந்த மிஸ்ட்ரிக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆன்சர் இல்ல. அதனாலதான் இந்த கேஸ் அமெரிக்காவோட கிரீப்பியஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியில ஒன்னா இருக்கு.